வெல்கம் டு டாப் ஃபியூச்சர். இன்னைக்கு நாம ஒரு அருமையான லெசன் பார்க்க போறோம். நம்ம நிறைய பேர் நிறைய பேசுவோம், ஈவன் நல்லாவே பேசுவோம். ஆனா நமக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கும்னா, ஒரு சென்டென்ஸோட ஒரு சென்டென்ஸை தொடர்பு படுத்தி பேசுறதுக்கான அந்த கன்ஜெக்ஷன், அந்த ஃப்ரேசஸ் தெரியாம இருப்போம். அதுக்கு பதிலாக நாம அண்டு தென் இது மாதிரி எல்லாம் போட்டு நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி தான் இன்னைக்கான வீடியோ இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம அப்படி இருந்தோம் பாருங்க, அப்படி இருந்தோம், அப்படி இருந்தாலும், இருந்தப்ப கூட, இல்லைனாலும் கூட, இருந்தாலும் கூட. ஸோ இது மாதிரியான வேர்ட்ஸை எப்படி நம்மளோட சென்டென்ஸ்ல புகுத்தி 2 சென்டென்ஸை கம்பைன் பண்ணி பேசலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இருந்தும், இருந்தாலும், இருந்தப்ப கூட இது மாதிரி எல்லாம் சொல்லவும் நமக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது? நாம இதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல போறோம். ஒரு கேள்விக்கான ஒரு காரணத்தை சொல்ல போறோம். இல்ல ஏதோ ஒரு தவறுக்கான ஒரு காரணத்தை சொல்ல வரோம் அப்படின்னு தெரியுதா? சோ அவ்வளவுதான். சோ அப்போ 2 சென்டென்ஸ எப்படி நாம ஒண்ணு சேர்த்து பேச போறோம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தும், அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ்ல நம்ம கொண்டு வரும்போது அதுக்கு ஈவன் சோ அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணணும். ஈவன் சோ அப்படிங்கிறது ஃப்ரேஸ், அது ஒரு கன்ஜெக்ஷன் கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ அப்படி இருந்தும், அப்படி இருந்தாலும் இது ரெண்டுமே ஈவன் சோ. பாருங்க, இந்த ஈவன் சோ வந்து 2 டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்ட் ஆக்ஷன், 2 தனித்தனி சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸை நீங்க தனியா பார்க்கும்போது மீனிங் தரும், 2 சென்டென்ஸை பார்க்கும்போது ரெண்டுமே தனித்தனி மீனிங்ஸ் தரும். அதை நீங்க ஈவன் சோ அப்படின்னு நீங்க நடுவுல இந்த ஃப்ரேஸை உள்ள புகுத்தும் போது 2 கான்ட்ராக்ட் சென்டென்ஸும் மீனிங்ஃபுல்லா மாறிடும். ஓகேவா? ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். To indicate a surprising consequence. நோட் பண்ணுங்க, consequence அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகளை தான் நம்ம கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்சிக்வன்ஸ் நம்பர்ஸ்னா அடுத்தடுத்த நம்பர் 2, 3, 4 அது மாதிரி சொல்றோம்ல, அதுல கான்சிக்வன்ஸ். அப்போ நம்ம 2 சென்டென்ஸ் சொல்ல போறோம்னு சொன்னேன் இல்லையா, அந்த கான்ட்ராஸ்ட் தனித்தனி மீனிங் தரக்கூடிய அந்த 2 சென்டென்ஸ்ல உங்களுடைய அந்த 2வது சென்டென்ஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸ தர்ற மாதிரி இருந்தா, நல்லா நோட் பண்ணுங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் தர்ற மாதிரி இருந்தா நீங்க ஈவன்ஸோ யூஸ் பண்ணலாம். ஓகே. 2 சென்டென்ஸ் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, தங்கம் விலை நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே தான் இருக்கு, ஆனாலும் மக்கள் அதை வாங்கிட்டே தானே இருக்காங்க. ஸோ இதை நீங்க ஒரு சர்ப்ரைசிங்கா உங்களுக்கு அது தோணுச்சுன்னா, நாளுக்கு நாள் அந்த விலை கூட்டிட்டே இருந்தாலும் மக்கள் அதை வாங்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க சர்ப்ரைஸ் ஆனீங்கன்னா நீங்க ஈவன்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. தென் ஓகே, இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் அவுட்கம். நான் சொல்லிட்டேன், அதுதான் சர்ப்ரைசிங். அன்எக்ஸ்பெக்டட் அவுட்கம், நமக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா அமேசிங்கா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம ஈவன்ஸோ தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் மூலமா ரொம்ப தெளிவா பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபீல்டு அவன் அனுபவம் இல்லாதவன். இந்த ஃபீல்டுல அவன் அனுபவம் இல்லாதவன். அப்படி இருந்தும் எப்படி இந்த வேலை கொடுக்கப்பட்டது? பாருங்க, இந்த ஃபீல்டு அவன் அனுபவம் இல்லாதவன். இந்த ஃபீல்ட்ல அவன் அனுபவம் இல்லாதவன். இது ஒரு தனி சென்டென்ஸ். இதை நீங்க தனியா பார்த்தாலும் மீனிங் தரும். கருதா? ஸோ அடுத்தது அப்படி இருந்தும் அப்படின்னு நம்ம ஃப்ரேஸ் வச்சிருக்கிறோம். எப்படி இந்த வேலை கொடுக்கப்படுது? எப்படி இந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்தாங்க? எப்படி இந்த வேலையை கொடுத்தாங்க? இதுவும் மீனிங் தருது. அப்போ 2 கான்ட்ராக்டா உள்ள சென்டென்ஸை நம்ம சேர்த்து ஒரே வாக்கியமா பேசணும்னு ஆசைப்படும் போது நம்ம இந்த ஃப்ரேஸான ஈவன்ஸோ யூஸ் பண்ண போறோம். இதுல இந்த ஃபீல்ட்ல அவனுக்கு அனுபவமே இல்லைதான், இல்லை அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா ஏதோ ஒரு முக்கியமான வேலையை அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஸோ இப்போ நான் அப்படி நீங்க ஆச்சரியப்படுறீங்கன்னா நீங்க ஈவன்ஸோ தாராளமா யூஸ் பண்ணலாம். பாருங்க, he is an abcdarian. he is an abcdarian. நோட் பண்ணுங்க, abcdarian அப்படின்னு சொன்னா a beginner, ஏதோ ஒரு விஷயத்துல லேர்னரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பேரு abcdarian. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, he is an abcdarian. even so, அப்படி இருந்தும், even so, how has been given this work?
how has been given this work? எப்படி இந்த வேலை அவனுக்கு கொடுத்தாங்க? இதுக்கு நீங்க வேற வேற கேள்வி கூட கேட்கலாம். நீங்க சர்ப்ரைஸ் ஆனப்புறம் நீங்க எப்படினாலும் கேட்கலாம். யார் அவனுக்கு இந்த வேலையை கொடுத்தது? Who has given him this responsibility? இந்த பெரிய முக்கியமான வேலையை அவனுக்கு யார் கொடுத்தது? யாரு கொடுத்தது? எப்படி கொடுக்கப்பட்டது? எப்ப கொடுத்தாங்க? இது மாதிரி நீங்க சர்ப்ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி நீங்க எப்படி வேணாலும் கேள்வி கேட்டுக்கலாம். ஓகே, அப்போ அப்படி இருந்தும் அப்படிங்கிற அந்த phrase எப்பவுமே தனியா தான் வரும். ஓகே, தனியா தான் வரும். He is an ABCDarian. Even so, how has been given this work? Okay, next sentence. அவன் முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டான். எப்படி? அவன் முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டான். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. அப்படி இருந்தும் அவன் குடும்பத்தில் உள்ள யாரும் அவனை திட்டல. அவன் ஃபேமிலியில உள்ள யாருமே என்ன செய்யல, அவனை திட்டல. ரெண்டு சென்டென்ஸுமே கான்ட்ராக்ட் சென்டென்ஸ் ரெண்டு தனித்தனி மீனிங்ஸ் தருது இல்லைங்களா? நம்ம இப்ப ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து சொல்ல போறோம். ஸோ நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம், அவன் முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டான்ப்பா. அப்படி இருந்தும் அவன் ஃபேமிலியில உள்ள யாருமே அவனை திட்டல. ஸோ இதுக்கு நாம ஈவன் ஸோ யூஸ் பண்ண போறோம். பாருங்க, he behaved like a dolt. dolt நோட் பண்ணிக்கோங்க. dolt அப்படின்னா stupid person. நம்ம stupid பேசுவோம்ல, அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் வேர்டு தான் dolt. இனிமே இதை யூஸ் பண்ணி பாருங்க. He behaved like a dolt. Even so, none of his family members reprimanded him. நோட் பண்ணுங்க. reprimand அப்படின்னு சொன்னாலும் திட்டுறது, ஸ்கோல்டு பண்றது தான். ஓகே, இந்த வேர்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. He behaved like a dolt. Even so, none of his family members reprimanded him. எப்படி சொல்றோம் பாருங்க. இதையே நம்ம சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவோம்? He behaved like a dolt, but none of his family members reprimanded him நாம சொல்லுவோம். right? சரிதானே? இது வரைக்கும் நம்ம பட், தென் அது மாதிரிதான் ரெண்டு சென்டென்ஸ் சேர்த்து பேச யூஸ் பண்ணிட்டே இருப்போம். இப்போ இந்த காரணங்களை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சென்டென்ஸ் நம்ம சேர்க்க போற ரெண்டு சென்டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுது, நமக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படா இப்படி இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க அந்த இடத்துல நீங்க ஈவன் சோ யூஸ் பண்ணலாம். ஈவன் சோ, அப்படி இருந்தும் அப்படி இருந்தாலும் எந்த மீனிங்னாலும் ஓகே தான். ஓகே, ஈவன் சோ யூஸ் பண்ணுங்க, ரொம்ப அழகா இருக்கும். அடுத்த சென்டென்ஸ், நான் சரியான நேரத்துல வரவில்லை. நான் சரியான டைமுக்கு என்ன செய்யல, வரல. அப்படி இருந்தாலும் இல்லைன்னா அப்படி இருந்தும் எப்படினாலும் எடுத்துக்கோங்க. எல்லாவற்றையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. எல்லாவற்றையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்ப மீட்டிங்கு சரியான டைமுக்கு வரல. அப்படி இருந்தாலும் அவருக்கு என்ன புரிஞ்சிச்சு, அவங்க மீட்டிங்ல என்ன நடந்ததோ அது எல்லாமே அவருக்கு புரிஞ்சிச்சு. அப்படின்னா அவருக்கு சர்ப்ரைசிங்கா தானே இருக்கும். கண்டிப்பா இருக்கும். வாவ்! நான் டைமுக்கு வரலனால நான் என்ன மேட்டர்ன்னு நான் கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டேன். சார் என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கும்போது நீங்க ஈவன் சோ யூஸ் பண்ணும்போது, நீங்க இருந்தாலும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கன்னா, நீங்க பட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனோட ஈவன் சோ சேருங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஓகே, பட் ஈவன் சோ. ஓகே, அப்படி இருந்தும் அப்படின்னு தனியா சொல்லிட்டீங்கன்னா ஈவன் சோ யூஸ் பண்ணுங்க. அப்படி இருந்தாலும் அப்படின்னு நீங்க இழுக்கும்போது பட் ஈவன் சோ அப்படின்னு போடுங்க. பாருங்க, I did not or I didn't எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். I didn't arrive on time. I didn't arrive on time. நான் சரியான நேரத்துல வரல. But even so, I was able to understand everything. I was able to understand everything. Okay, என்னால் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியுது, புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சோ அப்படி இருந்தும் அப்படி இருந்தாலும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஈவன் சோ பட் ஈவன் சோ அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஸ்போக்கன் ரொம்ப அழகா இருக்கும். பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் பிரமிப்பாவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஈவன் சோ எல்லாம் போட்டு பேசுற மாதிரியே நமக்கு தெரியாது. நம்ம அண்டு பட்டுலே இருந்துட்டே இருக்கிறோம். சோ அதான் ஆல்டர்னேட்டர் இன்னையில இருந்து பண்றோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது உங்களுக்கான கொஸ்டின். அவன் கட்டுரையில நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. அப்படி இருந்தும் டீச்சர் அவனோட முயற்சியை பாராட்டினாங்க. பாருங்க, அவன் கட்டுரையில நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. லெட்டர்லாம் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அப்படி இருந்தும் டீச்சர் அவனோட முயற்சியை தான் பாராட்டினாங்க, அவனை கண்டிக்கல. இது உங்களுக்கான பதிவு. காமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எழுதும் போது நீங்க என்ன படிச்சீங்க அப்படிங்கறது ரீகால் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க எழுதுனீங்கன்னா நீங்க ஒரு 4 நாளைக்கு அப்புறம் நீங்க அதை நம்ம என்ன படிச்சோன்றது நீங்க எழுதின வார்த்தைகள், அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு முதல்ல இன்டிமேட் ஆயிரும்.
அது வந்துருச்சுன்னா ஓகே நீங்க என்ன படிச்சீங்கங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். அதுக்காக தான் இந்த காமெண்ட் செக்ஷன். ஓகே. அடுத்து பார்க்கலாம். ஓகே. இருந்தப்ப கூட இருந்தப்ப கூட அப்படின்னு சொல்றதுக்கு ஈவன் அஸ் ஈவன் அஸ் இதுல முக்கியமான விஷயம் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்லைடு அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஸ்லைடுல இருக்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ஈவன் அஸ் அப்படிங்கிறது அட் த சேம் டைம் அதாவது simultaneous ongoing action simultaneous ongoing action என்ன simultaneousனா என்ன ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்டு விளையாண்டுட்டு இருக்காருன்னா இது ரெண்டுமே என்னது ஆன்கோயிங் ஆக்ஷன்ஸ் ரெண்டுமே அட் த டைம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் ஆன்கோயிங் ஆக்ஷன் அட் அ டைம்ல நடக்கிற ஆன்கோயிங் ஆக்ஷனை பத்தி நீங்க பேச ஈவனஸ் யூஸ் பண்ணுங்க. ஈவனஸ் நம்ம என்ன செய்வோம்? ஐ எம் டாக்கிங் வித் மை ஃப்ரெண்ட் அண்ட் மை மதர் இஸ் குக்கிங் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ இனிமே அதுக்கு பதிலாக ஈவன் அஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே. சென்டென்ஸ்க்குள்ள போகலாம். ஓகே. அவன் ஃபோன்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தப்ப கூட நடந்து போயிட்டே இருந்தான். அவன் ஃபோன்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தப்ப கூட நடந்து போய்க்கிட்டே இருந்தான். அப்ப இங்க பாருங்க நம்ம ரெண்டு விஷயத்த மர்ஜ் பண்ணி சொல்றோம். அதே சமயத்துல அந்த ரெண்டு விஷயங்களும் ஆன்கோயிங் ஆக்ஷன்ஸா இருக்கணும். அவ ஃபோன்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தப்ப அப்படின்னா அங்க டெக்ஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவங்க என்ன செய்யல தரையெல்லாம் பார்த்து நடக்கல, முன்னாடி யார் வரான்லாம் பார்க்கல. பட் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நடந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு ஆக்ஷனும் அந்த நேரத்துல நடக்குது. அப்பதான் நம்ம இந்த இருந்தப்ப கூட அப்படிங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம ஈவன் அஸ் யூஸ் பண்ணுங்க. சென்டென்ஸை நாம even as she was texting on her phone even as she was texting on her phone she was walking நீங்க இந்த இடத்துல அண்டெல்லாம் போட தேவையில்லை. அழகா even as போட்டு பேசலாம். even as she was texting on her phone she was walking. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஆன்கோயிங் ஆக்ஷனுக்கு அவன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப கூட பார்ட் டைம் ஜாப் பார்த்து கொண்டு தான் இருந்தான். பாருங்க அவன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப கூட பார்ட் டைம் ஜாப் பார்த்து கொண்டு தான் இருந்தான் இல்லைன்னா பார்த்து கொண்டு தான் வந்தான். இந்த கொண்டு அப்படிங்கிறதோட மீனிங் என்ன தெரியுமா? ஐஎன்ஜி ஃபார்ம் ஜெரண்டில் ஒரு விஷயம் வந்து கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் கொண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஐஎன்ஜி எல்லாமே கொண்டு அப்படிங்கிற மீனிங்ல தான் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே. ஸோ அப்போ அவங்க ரெண்டு ஆக்ஷனும் ஒரே நேரத்தில் நடக்க இருந்தப்ப கூட அப்படிங்கிறதுக்கு நம்ம ஈவனஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஈவனஸ் he was studying college. studying அப்படிங்கிறது gerund form, ing is a continuous form. okay. even as he was studying college he was working part time job. okay. ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஆன்கோயிங் ஆக்ஷன் சைமல்டேனியஸாக நடக்கக்கூடிய ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷனை ரெண்டு ஆன்கோயிங் ஆக்ஷனை கம்பைன் பண்ணி பேசுறதுக்கு நாம ஈவனஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து அவ சிரிச்சுட்டே இருந்தப்ப கூட கண்ணீரோட போராடிட்டு தான் இருந்தா. பாருங்க அவ சிரிச்சுட்டே இருந்தப்ப கூட கண்ணீரோட போராடிட்டே தான் இருந்தா. அப்படின்னா என்ன? அவங்க மனசுக்குள்ள கவலை இருக்குது. ஆனாலும் அதை வெளியே சொல்லாம என்ன செய்யறாங்க? சிரிச்சுட்டே மற்றவங்க கூட பேசுறாங்க. அப்போ ரெண்டு ஆக்ஷனும் ஒரே நேரத்துல நடக்கா. அவங்க வெளியே பேசி சிரிக்கிறாங்க. பட் ஆனா உள்ளுக்குள்ள என்ன செய்யறாங்க? அவங்க கண்ணீரோட போராடிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கும் இருந்தப்ப கூட அப்படிங்கிறதுக்கு ஈவனஸ் போடலாம். Even as she was smiling, she was fighting back tears. Okay. கண்ணீரோட போராடி கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். அவங்களுக்கான பதிவு. நான் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருந்தப்ப கூட என் மனசு அலப்பாஞ்சிட்டே இருந்தது. நான் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருந்தப்ப கூட என் மனசு அலப்பாஞ்சிட்டே இருந்தது. அப்போ இதுக்கு ஈவன் அஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்க. படிச்சுட்டே இருக்கிறாங்க, அப்பவும் அவங்க மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்குன்னா ஒரு நிலைப்பட்டு இல்லை, அவங்க வந்து கான்சென்ட்ரேஷனாக படிக்கலை, அவங்களோட ஆல் இயர்ஸையும் அவங்களோட படிப்பில் கொடுக்க முடியல. ஸோ இதை எப்படி ஈவன் அஸ் யூஸ் பண்ணி எழுதலான்னு காமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்கலாம். ஓகே. இல்லைன்னாலும் கூட இருந்தாலும் கூட
இல்லைனாலும் கூட இருந்தாலும் கூட இது ஈவன் இஃப் நம்ம மோஸ்ட் ஆஃப் தம் நமக்கு நல்லாவே தெரியும் இஃப் என்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் அப்படின்னு. இஃப்னாலே ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ இப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அந்த இஃப் அப்படிங்கிற அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை ஈவன் இஃப் போட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்படி இருந்தாலும் கூட இப்படி இல்லைனாலும் கூட அப்படின்னு சொல்றதை நம்ம ஈவன் இஃப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரில் நம்ம பேசுறதுக்கு ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரை வச்சு நம்ம பேசுறோம்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் அன்ரியல் அண்ட் பாசிபிள் சுச்சுவேஷன். அன்ரியல்னாலே என்ன அர்த்தம்? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது அன்ரியல். அதே மாதிரி பாசிபிலிட்டிஸ் கம்மியா இருக்கக்கூடியதுக்கும் நம்ம என்ன செய்யலாம்? ஈவன் இஃப் தாராளமா யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவ படிக்கலன்னா கூட பாஸ் பண்ணிடுவா. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அவ படிக்கலன்னா கூட பாஸ் பண்ணிடுவா அப்படின்னா என்ன? இந்த இடத்துல இந்த இல்லைனாலும் கூட அப்படின்றோம்ல, அதுக்கு ஈவன் இஃப் போடுங்க. ஈவன் இஃப் she doesn't study, she will pass the test. Okay, even if she doesn't study, she will pass the test. அவ படிக்கலனாலும் கூட அந்த இல்லைனாலும் கூட அப்படிங்கிற போது நம்ம ஈவன் இஃப் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அவங்களுக்கான ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம ரீட் பண்ணும்போது தெளிவாக புரிஞ்சிக்கலாம். இது வந்து ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். நான் 2 சொல்லியிருக்கேன் ஈவன் இஃப்ல. ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் பற்றி பேசும்போது நீங்கள் ஈவன் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாசிபிலிட்டிஸ் அல்லாத விஷயங்கள், அதாவது அன்ரியல் சுச்சுவேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். I will attend the party even if I have to go alone. எனக்கு தனியா போகணும்னு இருந்தாலும் கூட நான் என்ன செய்வேன்? பார்ட்டி அட்டன் பண்ணுவேன். எனக்கு தனியா போற சுச்சுவேஷன் இருந்தாலும் என்ன செய்வேன்? பார்ட்டி அட்டன் பண்ணுவேன். She will pursue her dream. Pursue நோட் பண்ணுங்க. Pursue அப்படின்னா பின்பற்றுதல், தொடர்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐம் பர்சியூயிங் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னா நான் உங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன், கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டா கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் பர்சியூ யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னா நான் வார்த்தைகளை பின்பற்றுவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே ஷீ வில் பர்சியூ ஹர் ட்ரீம். அவங்களுடைய கனவை தொடர்ந்தாங்க. ஈவன் இஃப் ஷீ இஸ் ஃபேஸிங் கிரிட்டிசம். கிரிட்டிசம்னா என்ன? ஒருத்தரை பத்தி அவதூறா பேசுறது. இந்த கிரிட்டிசம்க்கு இன்னொரு பேரு பேக் அவுட். பேக் அவுட் அப்படின்னாலுமே பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றது தான். ஓகே ஓகே இப்படி அடுத்தது பார்க்கலாம். ஐ வில் ஹெல்ப் மை ஃப்ரெண்ட் மூவ் ஈவன் இஃப் இட்ஸ் நாட் ஆன் அ வீக்கெண்ட். இட்ஸ் நாட் ஆன் அ வீக்கெண்ட். பாருங்க, ஆன் அ வீக்கெண்டுனா வீக்கெண்டு, நாட் ஆன் அ வீக்கெண்டுனா வீக்கெண்ட் இல்லை. அப்போ வீக்கெண்ட் இல்லைன்னாலும் கூட நான் என்ன செய்வேன்? என் ஃப்ரெண்டோட மூவ், அவன் என்ன பண்ணாலும் அதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ வீக்கெண்ட் இல்லைன்னா ஒர்க்கிங் டேஸ்னா அப்போ நான் லீவ் போட்டு கூட என்ன செய்வேன்? என் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். ஓகே, he will travel to the meeting even if there is a storm. புயலே அடிச்சாலும் இவங்க என்ன செய்வாங்க? டிராவல் பண்ணி அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணி போவாங்க. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரீட் பண்ணி கோத்ரூ பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச சென்டென்ஸ் நீங்க என்ன திங்க் பண்றீங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து, நீ கோடி ரூபா கொடுத்தாலும் கூட அந்த பார்ட்டிக்கு நான் வரமாட்டேன். நீ கோடி ரூபா கொடுத்தாலும் கூட அந்த பார்ட்டிக்கு நான் வரமாட்டேன். ஒரு பார்ட்டிக்கு வர்றதுக்கு நமக்கு யாராவது கோடி ரூபாய் கொடுக்க போறாங்களா? கிடையவே கிடையாது. அது ஒரு பாசிபிலிட்டிஸான ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. அது ஒரு பாசிபிளே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸே இல்லாத ஒரு விஷயம், அன்ரியல் ஃபங்க்ஷன் நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயங்களுக்கு நம்ம ஈவன் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இஃப் நீ செவ்வாய் கிரகத்துக்கே போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நீ என்னை செவ்வாய் கிரகத்துக்கே கூட்டிட்டு போனாலும் நான் நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். போக போறோமா? அவங்க நம்மளை கூட்டிட்டு போக போறாங்களா? கிடையாது இல்லையா? ஸோ அது மாதிரி பாசிபிலிட்டிஸே இல்லாத விஷயங்களுக்கு நம்ம ஈவன் இஃப் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க, நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட அந்த பார்ட்டிக்கு நான் வரமாட்டேன். I would not attend the party even if you pay me $1 million. I would not attend the party even if you pay me $1 million. Okay, next. இந்த பேஜ் உங்களுக்கானது. காமெண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் ஈவன் இஃப், ஈவன் அஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கீப் ப்ராக்டிசிங்.